இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாரையாவது நம்ம எதுக்காவது எச்சரிக்கை செய்யணும்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. நீங்க வந்து சில விஷயங்க அவங்க உங்ககிட்ட கன்ஃபைட் பண்றாங்க. அதாவது உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்க சிலதெல்லாம் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணணும். வாழ்க்கையில எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறதுன்றத நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து சில சென்டென்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 10 சென்டென்சஸ் அந்த மாதிரி பார்க்க போறோம். ஓகே, எச்சரிக்கை கொடுத்தல் ஆர் ஜாக்கிரதையா இருக்கணுன்றத சொல்லி கொடுக்கிறது. சரியா? எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு 5 அப்புறம் ஒரு 5 பார்க்க போறோம். நீ கவனமாக இரு அப்படின்னா இதுக்கு 2 வகையா சொல்லலாம். வாட்ச் அவுட், ஓகே, இப்படியும் சொல்லலாம். அல்லது be careful, watch out or be careful. Both ways you can say. நீ கவனமாக இரு. or இன்னொரு வகையிலும் சொல்லலாம். you should be more careful or cautious. You should be more careful or you should be more cautious. Okay, both ways you can say. See how many ways you can warn someone. நீ கவனமாக இரு அப்படின்றதுக்கு watch out, or you can say be careful, or you can say you should be more careful, or you should be more cautious. Okay, so many ways you can warn someone. Next one. சில சமயங்கள்ல நீங்க யார்கிட்ட பேசும்போது உங்ககிட்ட பேசுறவங்க வந்து கொஞ்சம் கடுமையான சொற்களை உபயோகிச்சா நீங்க வந்து வார்த்தைகளை கவனமாக உபயோகி அப்படின்னு சொல்றீங்க. அதாவது சரியான முட்டாளா இருக்கிற, உனக்கு அறிவே இல்லை, அந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களை திட்டும்போது நீ உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். யாருக்குனாலும் கோபம் வரும் இல்லையா? அப்போ நீங்க வந்து நீ கவனமா இருக்கணும், நீ இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்காத, உன் வார்த்தைகளை கவனமாக உபயோகி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். நீ வார்த்தைகளை கவனமாக உபயோகி. நீ வார்த்தைகளை கவனமாக உபயோகி அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது பார்க்கலாம். You better be careful about your
language. இங்க வந்து வேர்ட்ஸ்னு சொல்லலாம், லாங்குவேஜ்னு சொல்லலாம். You better be careful about your language or you better be careful about your words அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு வகையான எச்சரிக்கை. ஏன்னா நீங்க ஒழுங்கா நீ பேசலன்னா அடுத்தது உனக்கு அடிதான் விழும் அப்படின்னு சில பேர் கோபத்துல இருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறது தான். You better be careful about your language or you better be careful about your words. Okay, next one. ஆபத்தை தவிர்க்க நீ கவனமாக இரு இருக்க வேண்டும். ஆபத்தை தவிர்க்க நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒருத்தரோ நீங்களோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஆபத்தை தவிர்க்க நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது பார்க்கலாம். Watch out for danger. Or you should be cautious to avoid danger. Watch out for danger or you should be cautious to avoid danger. This is another sort of warning. All that we are seeing now is warning someone. Next one. நான் சொல்வதை செய். ஆர் நான் சொல்வதை மட்டுமே செய் அப்படின்னா இங்கிலீஷ்ல just do as I say or do as I say. நான் சொல்வதை மட்டும் செய் அப்படின்போது just do as I say or நான் சொல்வதை செய் அப்படின்னா do as I say. நீ அதை செய்யாதே. நீ அதை செய்யாதே அப்படின்னு ஒருத்தரை வார்ன் பண்ணோம்னா don't do that. முக்கியமா வீட்டுல சின்ன பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணும்போது நீங்க நீ அதை செய்யாத அப்படின்னு நீங்க வார்ன் பண்றீங்க இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, don't do that அப்படின்னு. அடுத்த வாக்கியம், நீ தவறு செய்கிறாய்
என்று நான் நினைக்கிறேன். அது யாராவது உங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு தப்பான செயலை செய்யும் போது உங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும் இல்லையா? நீ செய்யறது நல்லா இல்ல, நீ தவறு செய்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க வார்னிங் கொடுக்கணும். அதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். I think you are making a mistake. I think you're making a mistake. Okay, shall we see these sentences now? I've given you 6 sentences. பார்க்கலாமா? நீ கவனமாக இரு, நீ கவனமாக இரு. இதை வந்து 4 வகையா உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்க்கலாமா? Watch out, or you can say be careful, or you can say you should be more careful. அதாவது நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றத இப்படி சொல்லலாம். Or you should be more cautious. Careful or cautious. Next one. நீ வார்த்தைகளை கவனமாக உபயோகி. அதாவது பேசும்போது தவறாக யாரையும் நம்ம பேசிடக்கூடாது. அப்போ யாருக்காவது நீங்க வார்னிங் கொடுக்கணும்னா இப்படி சொல்லலாம். You better be careful about your language, or you better be careful about your words, or you can also say mind your language or mind your words. அப்படியும் நீங்க சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆபத்தை தவிர்க்க நீ கவனமாக இருக்க வேண்டும். Watch out for danger, or you should be cautious to avoid danger. Okay, to avoid danger. Next one. நான் சொல்வதை செய். முக்கியமா அம்மாமாருங்க பிள்ளைங்களுக்கிட்ட இப்படிதான் அம்மாமாரோ அப்பாமார்களோ பிள்ளைங்க கிட்ட நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். Do as I say, or do what I say. இங்க ask பதில் what கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நீ அதை செய்யாதே. இங்க வந்து நான் சொல்றதை செய்யின்னு சொல்லியிருக்கு. இங்க நீ அதை செய்யாதே. அதாவது எதை செய்யின்னு சொல்றோமோ அதை செய்யணும், எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதை செய்யக்கூடாது. நீ அதை செய்யாதே. Don't do that. நீ தவறு செய்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். I think you are making a mistake. Shall we see only the English sentences now? You should be more careful, or you should be more cautious. You better be careful about your language, or you better be careful about your words, or mind your language. So all these can go for this sentence. Next one. Watch out for danger, or you should be more cautious to avoid danger. Next one. Do as I say. Don't do that. I think you're making a mistake. Okay, these are the sentences where you want to caution someone or make someone be careful or to warn someone. Okay, you better learn these sentences. It's going to be useful for you. Okay, நம்ம இப்போ 5
வாக்கியங்கள் பார்த்தோம். 5 sentences cautioning somebody or warning somebody we saw, isn't it? இப்போ மீதி இன்னும் ஒரு 5 sentences உங்களுக்கு கொடுக்க போறேன். எப்படி இங்கிலீஷ்ல மற்றவங்களை எச்சரிக்கை செய்தல், ஓகே, ஒரு நல்ல காரியமா எச்சரிக்கை செய்யறது எப்படின்னு இப்போ பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? எதையும் தீர ஆலோசித்து முடிவெடு. எதையும் தீர ஆலோசிச்சு முடிவெடு, அதாவது நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். ஓகே, அதாவது நம்ம சட்டுன்னு எதையும் நம்ம ஒரு முடிவு எடுக்க கூடாது. அதாவது அவசரப்படாம நல்லா நிதானமா எதையாவது ஒண்ணு யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும் இல்லையா? இத வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டா யாருக்காவது நம்ம ஒரு வார்னிங் கொடுக்குறோம். எப்படின்னு பார்க்கலாம். எதையும் தீர ஆலோசித்து முடிவெடுனா ஆல்வேஸ் take decisions after serious thought. Okay, always take decisions after a serious thought, or think properly before making decisions. ஒரு சென்டென்ஸ்க்கே நான் ரெண்டு விதமா உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்வேஸ் டேக் டிசிஷன்ஸ் ஆஃப்டர் அ சீரியஸ் தாட், ஆர் திங்க் ப்ராப்பர்லி ஆர் திங்க் வெல் பிஃபோர் மேக்கிங் டிசிஷன்ஸ். திங்க் ப்ராப்பர்லி ஆர் திங்க் வெல் before making decisions. Even instead of think, you can say analyze properly. Okay, தீர ஆலோசித்து அப்படின்றது analyze properly before making decisions or think properly before making decisions. Okay, next one. உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா? சில சமயம் ஏதாவது முட்டாள்தனமா யாராவது பேசுறாங்க இல்லாட்டி செய்யறாங்கன்னு போது நம்ம வந்து அவங்கள திட்டுறோம் இல்லையா? உனக்கு என்ன புத்தி ஏதாவது புத்தி கெட்டு போயிருச்சா என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா? இதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு இப்ப பார்க்கலாம். Have you gone out of your mind? Have you gone out of your mind? Or I think
you must be out of your mind. ஓகே, உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா? அதை வந்து இங்கிலீஷ்ல ரெண்டு விதமா சொல்லலாம். Have you gone out of your mind? Or I think you must be out of your mind. ஓகே, ரெண்டு வகையாகவும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உன் இடத்தில் இருந்தால் அதை செய்ய மாட்டேன். நான் உன் இடத்துல இருந்தேன்னா இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். If I were in your place, I wouldn't do that. If I were in your place, I wouldn't do that. Okay, நான் உன் இடத்துல இருந்தா அதை செய்ய மாட்டேன்றது. If I were in your place, I wouldn't do that. Next one. அது ஒரு நல்ல யோசனையாக இல்லை. இப்போ ஏதாவது ஒரு நீங்க யோசிக்கிறத மற்றவங்க யோசிக்கிறத உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, ஆனா உங்களுக்கு வந்து அது நல்ல யோசனையா தென்படலை, அது ஒரு நல்ல யோசனையாவே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். I don't think it is a good idea. I don't think it is a good idea. ஓகே, உடனே நீங்க எனக்கு அது நல்லாவே படலைன்னு சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட் ஒன். அது புத்திசாலித்தனமாக இல்லை. மாற்றி யோசி. அது புத்திசாலித்தனமாக இல்லை, மாற்றி யோசி அப்படின்னு நீங்க சொல்லணும்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். That's not wise. Think differently. அதாவது மாற்றி யோசின்றது இப்போ நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பார்க்கலாம். அதனால உங்களுக்கு திங்க் டிஃப்ரெண்ட்லி அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது. ஓகே, இப்போ 10 sentences மொத்தம் இப்போ நம்ம வார்னிங் பீப்புள் ஆர் கிவிங் அட்வைஸ் ரிகார்டிங்
life situations we are seeing now. We have already seen 5. Now we are going to see 5 more. In this 5 also I have given you two different sentences here. எதையும் தீர ஆலோசித்து முடிவெடு. Always take decisions after a serious thought. Think properly before making decisions. உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா? Have you gone out of your mind? I think you must be out of your mind. நான் உன்னிடத்தில் இருந்தால் அதை செய்ய மாட்டேன். If I were in your place, I wouldn't do that. அது ஓர் நல்ல யோசனையாக இல்லை. I don't think it is a good idea. அது புத்திசாலித்தனமாக இல்லை. மாற்றி யோசி. That's not wise. Think differently. Okay, I am going to read only English sentences now. Always take decisions after a serious thought. Think properly before making decisions. Have you gone out of your mind? I think you must be out of your mind. If I were in your place, I wouldn't do that. Notice the way I pronounced were and wouldn't. W words you have to round your lips and say were, wouldn't. If I were in your place, I wouldn't do that. I don't think it is a good idea. That's not wise. Think differently. Okay, 10 sentences we have seen now. You have to practice this if you were to warn someone or caution someone as to how to take life. யாரையாவது எச்சரிக்கணுமா? உங்களுக்கு இந்த 10 sentences I have given you, practice them again and again. Practice makes perfect.